நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தகுதியற்றவனுக்கு நான் குடிமகனா இருக்கணுமா அப்படின்னு நினைக்க தோணுது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. கங்கையில கொண்டு போய் காசை போடுறாங்க. கங்கையில காசை போடுறதுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது, ஏண்டாப்பா சுத்தமே ஆகாது என்று தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நதியில கொண்டு போயிட்டு ஏண்டா காசை போடுறேன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இதுக்கு ஒரு நாக்க புடிங்கிட்டு சாகக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு ரோஷம் வரணுமா இல்லையா? வரவே மாட்டேங்குது. ஏன்? கங்கை புனித நீர் என்று சொல்லி இறந்து போன பிரேதங்களை எல்லாம் அவர்களுடைய சமயத்திலே நம்பிக்கையாக சடலங்கள் எல்லாம் கங்கையிலே போடப்படுகின்றது. பிணங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. அது எந்த பயன்பாட்டிற்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலையிலே, சுகாதாரத்திலே அவ்வளவு மிக மோசமான நிலையிலே நாடு இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த நதி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் கேட்குது, நீ ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சிட்டு இருக்கிற, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குது. அப்படி என்றால் இந்த திட்டங்கள், இவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களால் எந்த விதமான பயனும் இல்லை. அப்புறம் என்னன்னு கேட்டா, மோடி மாதிரியான ஒரு மோசடி பேர்வழியை நம்ம பார்த்தது கிடையாது. ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஊழல் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி அரசியல்வாதியாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அகராதியிலே அரசியல்வாதிகளுக்கும் ஊழலுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இத்தனை கோடி மக்களையும் மடையர்களாக ஆக்கக்கூடிய வேலையை ஒருத்தர் செய்யக்கூடாது. ஆனா இவர் செய்கிறார். எந்த நேரத்தில் செய்கிறார் தெரியுமா? பிணங்கள் மிதக்கக்கூடிய நேரத்திலே, உயிர்களுக்காக மக்கள் ஊசலாடக்கூடிய நேரத்திலே, நாளை எனது வாழ்க்கை என்னாகும் என்கிற கேள்விக்குறியோடு எனது வாழ்நாள் நிற்கக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் ஒருத்தர் அரசியல் பண்ணுவானா? அப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கு மோடிக்கு மட்டும்தான் முடியும். ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை சென்னை மக்கள் உணர்வார்கள். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உணர்வார்கள். கடலூர் மக்கள் உணர்வார்கள். 100 ஆண்டு காலத்தில் பெய்யாத ஒரு மழை கொட்டி தீர்த்து விட்டது. உயிருக்கு போராடினார்கள், பலர் உயிரை இழந்தார்கள். சோத்துக்கு வழி இல்லாம தங்க காப்ப தர ஒரு கை சோறு கொடு என்று சொல்லி தங்கத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஒரு கை சோறு என்பது அது 5 பவுனுக்கு மதிப்பாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்ன பண்றாரு? இங்க வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, ஓடோடி வந்திருக்கணும். வந்தார். அரக்கோணத்திற்கு வந்தார். அங்க இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் இருக்கிறது, பாதுகாப்புக்கு உரிய விமான நிலையம். அங்க வந்து இறங்கினாரு, தமிழகத்தை பார்வையிட்டார் என்று சொல்லி செய்திகளை போடக்கூடிய நேரத்தில், செய்தி என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் இருக்கு பாருங்க, அவன் இந்த வேலையை செய்திருப்பான் என்று சொன்னால் கூட காசை வாங்கிட்டு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். 120 கோடி மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை மோடி திட்டமிட்டு செய்கிறார். என்ன செய்தார் தெரியுமா? விமானத்திலே பறந்து செல்வது போன்று ஒரு காட்சி. அவர் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டு கண்ணாடியிலே பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகளை பார்வையிடுவது போன்ற ஒரு காட்சி. அயோக்கியத்தனத்திலும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். மார்பிங் செஞ்சிருக்கிறாங்க. புகைப்படத்தை பொய்யாக எடிட் பண்ணியிருக்கிறான். வெளியிட்டது யார் தெரியுமா? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறை. தனியார் தொலைக்காட்சி அல்ல, தனியார் நாளிதழ் அல்ல. வெளியிட்டவர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்துறையின் சார்பாக வெளியிடப்படுகிறது. என்றோ எப்பொழுதோ மோடி ஒரு விமான பயணத்தில் செய்கிற பொழுது ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த புகைப்படத்தில் கண்ணாடியை பார்க்கிறாரு. கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது கீழ் உள்ள நகரங்கள் தெரிகிறது. அந்த கண்ணாடியை அப்படியே கட் பண்ணி வெள்ளத்திலே வீடுகள் எல்லாம் மிதப்பது போன்று சென்னை படத்தை கொண்டு அப்படியே இணைச்சி போட்டோஷாப்ல வேலை பண்ணி, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை உலகத்தில் எவனுமே செஞ்சிருக்க மாட்டான். நீ மத்திய அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறை செய்கிறது என்று சொன்னால் துறையை நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். இதற்கு முழுக்க காரணம் விளம்பரத்திற்காக ஆசைப்பட்டு முகத்தை காட்டக்கூடிய இந்த மோடி தான் காரணம். இதை விட வேற என்ன துரோகம் வேணும்? நீ பார்வையிடாமல் போனால் கூட பரவாயில்லை, பார்த்து விட்டு செல்லக்கூடிய இந்த வேலைகளை எல்லாம் போட்டோஷாப்ல வேலை பண்ணி, மார்பிங் பண்ணி, கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி நீ வெளியிடுவாய் என்று சொன்னால் எப்படியடா உன்னை நம்புவார்கள் மக்கள்? விவசாயிகள் படுகொலை இந்த நாட்டில் இந்த இவருடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸை பத்தி குறை சொன்னார். விவசாயிகள் படுகொலை, விவசாயிகளுக்கு போதிய உரம் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு ஆதார விலை அவர்களுக்கு கூட்டப்படவில்லை, குறைந்தபட்ச ஆதார விலை போதிய விலையில கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு பிரச்சனை! விவசாயி என்னமோ விவசாயத்திற்காக இந்த அளவுக்கு தேங்குகிறாரே என்று சொல்லி மக்கள் எல்லாம் கவலையிலே இருந்த பொழுது
நீ வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடியுடைய அரசு வந்த பிறகு உயிரிழந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். காங்கிரஸை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு. இப்படி எல்லாம் விவசாயிகள் ஒருபுறம் தற்கொலை செய்கின்ற நேரத்தில் ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்கிறார்கள். ஒரே பதவி ஒரே ஊதியம் என்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து இந்த நாட்டிலே வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிற்காக அரும்பாடுபட்ட ஒரு ராணுவ வீரர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரருடைய கோரிக்கையை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல மோடி இருப்பதின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு உயிரை நீத்திருக்கிறார். கெஜ்ரிவால் கேட்கிறாரு, டெல்லி முதல்வர், இதற்கு பிறகும் நீ பிரதமர் நாற்காலியில் அமர வேண்டுமா? ஒரு உயிரை பறி கொடுத்த பிறகும், ஒரு உயிர் அநியாயமான முறையில் இறந்த பிறகும் கூட இந்த பதவி தேவைதானா என்று கேட்கக்கூடிய அவலட்சணம் இன்று இருக்கிறதா இல்லையா? எவ்வளவு மோசமான வேதனைக்குரிய விஷயம் என்று பாருங்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. ராணுவ வீரன் கொல்லப்படுறான், விவசாயி கொல்லப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார், அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தலித்து மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு சம்பவங்கள் நாட்டிலே நடைபெறுகிறது. நடிக்கிறார், கண்ணீர் விட்டு நடிக்கிறார், மக்களை ஏமாற்றுவதற்கு நடிக்கிறார். என்ன நடிப்பு? இந்த தேசத்திலே பிரதமராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு டீ கடையிலே பணியாற்றியவன், டீ கடையிலே பணியாற்றிய ஒருவனுக்கு இந்த தேசத்திலே பிரதமர் என்கிற அந்தஸ்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஏதோ எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பது போல இவர் படம் காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மை மோடி யார் தெரியுமா? ஏழைகள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்னைக்கு இவர் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயிர்களும் உடைமைகளும் எதிர்காலமும் கேள்விக்குறி ஆகக்கூடிய நேரத்தில் ஒபாமா இவரை பார்ப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து கோட்டை வாங்கி மாட்டிக்கொண்டவர் தான் இந்த பிரதமர் மோடி. எவனை பத்தியாவது கவலைப்பட்டியா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழை பாளைகளை பத்தி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்தியனை பத்தி கவலைப்படாத நீ எல்லாம் தேசியவாதியாடா? உனக்கெல்லாம் இந்த தேசத்தை பற்றியும் தேச பச்சை பற்றியும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டாங்க. அன்னைக்கு கூட தெரியல. அதனுடைய பொருளை வாங்குவதற்கு ஒரு நாடு, இதை தைப்பதற்கு என்று ஒரு நாடு. ஏறத்தாழ அந்த கோட்டினுடைய மதிப்பு 10 லட்சம். யாருடைய காசு? உன் சொந்த காசா? டீ கடை வச்சு டீ கடையில மாஸ்டரா இருந்து நீ சம்பாதிச்ச காசா? எப்படி உனக்கு ஒரு கோட்டுக்கு 10 லட்சம் செலவு செய்ய முடியுது? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நீ அணியக்கூடிய கோட்டினுடைய மதிப்பு என்ன, விலை என்ன? இந்த அளவிற்கு ஏழை பாளைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்க வேண்டும்? பெரும்பான்மை மக்கள் ஏழை மக்களாக இருந்தால், நடுத்தர வர்க்கமாக இருந்தால், அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனா என்ன நிலைமை? அப்படி பார்க்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நாடு இருக்கிறது, நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளால் நமக்கு அச்சுறுத்தல் என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கிறது. இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருகின்ற பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு பிரதமர் மூளை கூர்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்? அறிவுத்தான் இயக்கும், உடம்பு இயக்காது. ஆனா இதுக்கு மேல சரக்கு கம்மி என்பதற்கு ஆதாரத்தை நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம், அதுக்கிட்டே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? மேடையில மக்கள் மத்தியில ஓட்டு கேட்கும் போது திரும்ப சொன்னாரு, நான் 56 அங்குலம் என்னுடைய செஸ்ட் இப்படி விரிச்சா 56 அங்குலம் வருமா? வச்சுக்கிட்டு என்னடா பண்ண? எந்த அறிவுள்ள ஒரு வேட்பாளராவது, அது பிரதமருக்கு கூட வேண்டாங்க, ஒரு கவுன்சிலருக்கு வாக்கு கேட்டு வரக்கூடியவர்கள், ஓட்டு கேட்டு வரக்கூடியவர்கள், என் ஹைட் இவ்வளவு, என் வெயிட் இவ்வளவு, நான் செஸ்ட விரிச்சனா இப்படி இருக்கும். ஏன்னா ஆண்களுடைய அப்படி அந்த உடல் வாகுவை சொல்வதற்கு அப்படி சொல்லுவார்கள். இதை என்னைக்காவது யாராவது பேசி இருக்கிறாங்களா? என்னவா 56 இன்ச்சு உள்ளவன் நானு, அதனால என்ன பாகிஸ்தான் அடிச்சிருவேன், இந்த பக்கம் சைனாவை அடிச்சிருவேன், அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு பெல்ட் அடிச்சு இந்த பக்கம் இலங்கைக்கு ஒரு குத்து விடுவேன். எப்படிப்பட்ட ஆளு? 56 இன்ச்சு. இதை நம்பி நம்ம மக்கள் வாக்களிக்குது பாரு. இந்த 56 இன்ச்சு சொல்லும் பொழுது ஆஹா ஆளு சரியில்லை, எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்கு போல தெரியுது, ஓட்டு கேட்கறதுக்கு என்ன சொல்லணுமா அதை சொல்ல காணும். 56 இன்ச்சு 5.5 அடி உயரம், இதெல்லாம் எவனுக்கு வேணும்? பாகிஸ்தான்காரன் அங்கே இருந்து பெரிய பெரிய துப்பாக்கியை தூக்கிட்டு வரும் பொழுது, பெரிய பெரிய டேங்கரை தூக்கிட்டு வரும் பொழுது, ஏய் 56 பாத் அப்படியா சொல்ல முடியும்? அங்க 56 வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும்.
அப்படி உடம்பு பெருசா இருக்குன்னு சொன்னா இந்த நாட்டில்